இந்த வீடியோஸ் நாங்கள் எதுக்கு போட்டிருக்கோம்னா உங்கள் பாடி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் பண்ணியிருக்கோம். எப்படி நம்மளோட எடையை நம்ம எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்னோட கிளைண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எல்லாருமே சொல்றது வந்து கேலரி டெஃபிசிட் அப்படின்னு. கேலரி டெஃபிசிட்னா ஒன்றுமே கிடையாது. என்னுடைய பாடிக்கு, என்னுடைய ஹைட்டுக்கு, என்னுடைய வயசு, என்னுடைய ஏஜ் எல்லாத்தையும் பொறுத்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் தேவைப்படும். அது என்னன்னா உடம்புக்கு தேவையானது, ஓகேவா? இது வந்து மேலுக்கு தனியாக இருக்கும், ஃபீமேலுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஓகேவா? இதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து சாப்பிடணும். என்னோட பாடிக்கு வந்து 2000 கேலரிஸ் எக்ஸாம்பிள் தேவைப்படுதுன்னா ஒரு 1700 கேலரிஸ் சாப்பிடணும். இது பேர் தான் கேலரி டெஃபிசிட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய கொழுப்பு வந்து என்ன ஆகும்னா கரைய ஆரம்பிக்கும். அண்ட் வந்து ஒரு 1 kg ஃபேட்டில் வந்து 7700 கேலரிஸ் இருக்குது, ஓகேவா? ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 300 to 500 கேலரிஸ் டெஃபிசிட்டில் இருந்தோம்னா நம்மளுக்கு ஃபேட்லெஸ் ஆகுறது நம்மளுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது, டயட் ஃபாலோ பண்ணும்போது இன்னுமே நல்லா வந்து உங்கள் பாடி வந்து சேஞ்ச் ஆகாதையும் மசில் லாஸ் ஆகாமல் இருக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், இவருக்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டயட்டு தான். இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடிக்கு தேவையான புரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட், ஃபைபர்ஸ், ஓகேவா? இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. ப்ரோட்டீன்னா ஒன்றும் கிடையாது, புரதச்சத்து தான். நம்மளுக்கு சிக்கனு, ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு இதில் எல்லாமே இருக்குது. அண்ட் வெஜ் ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பன்னீர், சோயா, சன்னா இதுலேயும் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சோர்ஸில் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், ஓகே? ரிச்சானா ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு ப்ரோட்டீன் நம்மளுக்கு குறைஞ்ச ஃபேட்டில் இருக்குது, குறைஞ்ச ஃபேட்லேயும் ஹை ப்ரோட்டீனில் இருக்கும், அது ஒரு நல்ல ப்ரோட்டீன், ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கார்போஹைட்ரேட்னா ஒன்றும் இல்லை, ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, லைக் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ரைஸ் அதான் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. ஃபைபர்ஸ் வந்து நார்ச்சத்து தான் தேவையானது. அது வந்து ஃபைபர்ஸ் வந்து எல்லா இதுலேயும் இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸில் இருக்கும். அண்ட் ஃபேட்ஸும் உங்களுக்கு தெரியும், ஃபேட்டுக்கு பஞ்சமே கிடையாது நம்ம ஊரில். தாராளமாக உடம்பு ஃபுல்லாக ஃபேட்டு தான் இருக்குது, ஓகேவா? இப்படி தான் ஒரு பேலன்ஸான மீல். ஒரு பிளேட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த இதில் பாதியில் ப்ரோட்டீனும், இதில் கொஞ்சம் கார்ப்ஸும், இதில் கொஞ்சம் ஃபேட்டும், இதில் கொஞ்சம் ஃபைபரும். இது பேர் தான் பேலன்ஸான மீல் சொல்லுவோம். இப்படி தான் அவருக்கு வந்து நான் ஒரு டயட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். அதையும் தாண்டி என்னென்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடிக்கு தேவையான வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ வைட்டமின் தேவையை நம்ம எடுக்கணும், வைட்டமின்ஸ் எடுக்கணும், ஓகேவா? இதனால என்ன ஆகும்னா அவருக்கு ப்ளஸ் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ், ஓகேவா? பாடிக்கு தேவையான நன்மைகள் வந்து எதுவும் குறையாமல் அவருக்கு அப்படியே அவருக்கு எல்லாமே கிடைக்கும். இதனாலேயே அவரோட ஸ்கின்னும் சரி நல்லாவே க்ளோயிங் கொடுத்துருச்சு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒர்க் அவுட் கொடுத்துருந்தோம். இது டயட் அவ்வளோதான், சிம்பிளாக தான் கொடுத்துருந்தேன், ஓகேவா? ஏன்னா வந்து அவர் நம்ம டயட்டை கொடுக்குறது வந்து அவர் சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், கையில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி. வீட்டில் இப்போ எக் இருக்கும், எல்லா வீட்லேயும் முட்டை இருக்கும், லைக் அதே மாதிரி தான் நம்ம வந்து டயட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் தான். அவர் வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூல் லண்டனில் இருக்கிறதுனால வீக்லி 3 times தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஓகேவா? இதனாலேயே ஒரு ஒர்க் அவுட் ஷெட்யூல் நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக கார்டியோஸ்னால் ஒன்றும் இல்லை, ஹை இன்டென்சிட்டி கார்டியோ, ஸ்லோ இன்டென்சிட்டி கார்டியோ இப்படி தான் இருக்கும், ஓகேவா? எக்ஸாம்பிள் ஹை இன்டென்சிட்டி கார்டியோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது, ஜம்பிங் ஜாக் பண்ணுறது, ஓகேவா? ஹை நீஸ் பண்ணுறது, லைக் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து மவுண்டன் கிளைம்பர் இதே மாதிரி ஒரு 3 எக்ஸசைஸ் 4 எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஓகேவா? நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஒரு நாளைக்கு செஸ்ட்டு, ஒரு நாளைக்கு பேக்கு, ஒரு நாளைக்கு ஷோல்டர், ஒரு நாள் பைசெப்ஸ், இப்படி தான் ஆல்டர்னேட்டிவாக பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இந்த 3 months வந்து 12 kg கிட்ட அவர் குறைச்சிருக்காரு. நல்ல ஒரு சேஞ்சஸ். நிஜமாக சொன்னீங்கன்னா அவங்களோட தொப்பையை குறைச்சி ஸ்கின்னை பாருங்கள் எவ்வளோ தூரம் க்ளோ ஆயிருக்கு அப்படின்னு. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு டெர்மட்டாலஜி எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பும்போது அவங்களே கேட்டு லைக் ஃபீட்பேக் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஒரு ஃபுட்டு நம்ம பாடிக்குள்ளே உள்ள குப்பையை நம்ம சாப்பிட்டா நம்மளும் பார்க்குறதுக்கு குப்பை மாதிரி தான் இருப்போம், நல்ல விஷயத்தை சாப்பிட்டா நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருப்போம். லைக் இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தால் கூட நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஓகேவா? அதனால தான் இந்த வீடியோஸை யூடியூப்பில் வந்து பாருங்கள். ஏன்னா டீட்டெயிலாக சொல்ல முடியாது, அதனால தான் யூடியூப்பில் வந்து பாருங்கன்னு சொன்னது. ஓகே, டயட்டு, ஒர்க் அவுட்டு இது மட்டும் போதுமா? அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, தூக்கம். நம்ம என்னைக்கு கரெக்டான தூக்கம் நம்ம தூங்குறோமோ அப்போ தான் நம்மளுடைய கார்டிசோல் லெவல் சொல்லுவாங்க. இந்த கார்டிசோல் லெவல் ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்
ஹார்மோன். ஓகேவா? இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனையை கிரியேட் பண்ணி விடும். ஓகேவா? நீங்கள் கரெக்டாக நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டயட்டை ஃபாலோ பண்ணுறோம், எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுறோம், தூங்கினா நம்மளுக்கு எப்படி முழு பெனிஃபிட் கிடைக்காது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்களும் டயட்டை ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுமே பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஓகேவா? அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எதையும் நீங்கள் பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுகரை கம்மி பண்ணுங்கள். ஓகேவா? சுகரை கம்மி பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்னா ஆயிலை கம்மி பண்ணுங்கள். ஓகேவா? 1 kg 2 kg கண்டிப்பாக நம்மளுக்கு கம்மியாகும். இது ரியாலிட்டியை நான் நிறைய பேருக்கு இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்படி கம்மியாகும்போது நெக்ஸ்ட்டு உங்களால் டைம் கிடைச்சா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது 3 to 4 kg கம்மியாகும். அப்போயே நம்ம ஒரு பூஸ்டப் ஆயிரும். பூஸ்டப் ஆகும்போது அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், ஜிம் எக்ஸசைஸோ இல்லாட்டி ஏதாவது சம் வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் எது வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? பவுடர் விற்பாங்க, அது விற்பாங்க, இது விற்பாங்க. விஷயத்த பண்ணுறேன்னா நீங்கள் முழுமையாக நம்புங்க. தெரியலனா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? இதே பவுடர் குடித்து நம்ம ஷார்ட்டாக ஸ்மார்ட் ஒர்க்கில் நம்ம பண்ணிடலாம், இல்லாட்டி சாப்பிடாம கடந்து பண்ணிடலான்னா தப்பான விஷயம். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு நிஜமாகவே பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ஆளில் போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மார்க்கெட்டிங் எல்லாரும் பண்ணுற விஷயம் தான், பட் மக்கள் தான் உஷாராக இருக்கணும். மார்க்கெட்டிங் பண்ணுறது அவங்களோட கடமை. ஓகேவா? உஷாராக இருக்கிறது நம்மளோட கடமை. எந்த ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ ஒரு சில ப்ராடக்ட்லாம் குப்பையானதான் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? பட் அவேராக இருந்துக்கோங்க. நேச்சுரலான ஃபுட்டில், நேச்சுரலான சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு நேச்சுரலான வேலேருந்து எடுங்க. உடம்பு குறைக்கிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சாட் மாதிரி போட்டு நான் உங்களுக்கு நடத்துகிறேன். அது கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ.